கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் என்னம்மா இது கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜோவிகா வந்து இப்போ நம்ம மாயா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம மாயா வந்து இப்போ அர்ச்சனா கிட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக வெடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இதுக்குள்ளே எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு நீங்கள் மட்டும் உங்கள் லைஃப்பை போய் பார்க்கலாம் வெளியே அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. இருந்தாலும் கூட அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோவிகாவுக்கு ஆல்ரெடி ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு குட் பிளேயர் தான். மாயா கூட சேர்ந்து அவங்க வந்து நாசமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க அன்ஃபேர் எவிக்ஷன்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ஒரு பேரோடு போய் ஜோவிகா வந்து அவங்க வேலையை போய் பார்க்கலாம். டக்குன்னு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்க போகிறாங்க. இதுக்கு உள்ளே வந்து மாயா இல்லைனா கேமே கிடையாது, மாயா தான் வந்து பயங்கரமான பிளேயர், நீங்கள் இல்லைனா அந்த சீசனே வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சீசன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, ஏன் இப்படி வந்து மாயாவை வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற லெவலில் தான் இருந்துச்சு. மாயாவை என்னமோ வந்து ஹை லெவலில் சொல்லியுமே வந்து அதுக்கப்புறம் அர்ச்சனாவை டம்ப் பண்ணியுமே பேசிகிட்டு இருக்காங்க ஜோவிகா அப்படின்னு தான் சொல்லணும். இது பெரிய லெவலில் ஜோவிகாவுக்கு ஒரு பெரிய ஹேட்டை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக வெளியே வந்ததுனால மக்கள் எவ்வளோ கோவத்தில் இருக்காங்க மாயா பூர்ணிமா மேலேன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து பிரதீப் விஷயத்தில் அவங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணதுனால பயங்கரமாக கொந்தளிச்சு போயிருக்காங்க. பிரதீப் ஃபேன்ஸுமே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் ஜோவிகா இப்போ உள்ளே போய் மாயா நீ தான் கெத்து அப்படின்னு சொல்கிறது மூலமாக மக்கள் மறுபடியும் வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்களா அப்படின்றதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா, இல்லைனா வந்து அது மேலே ஒரு பயம் இருக்கா அப்படின்றதே தெரியல. ரொம்ப வந்து அப்படியே திமிராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மாயா நீ தான் வந்து சூப்பரான பிளேயர், நீ இல்லைனா இந்த சீசனே வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பிளானே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவை வின்னர் ஆக்கணும், அதுக்கு என்னென்னலாம் மக்களை ஆடி பிரெயின் வாஷ் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவை டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட பிளானாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டு கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.